ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 3 ஏப்ரல் 2024. இன்றைக்கு பாப்தாதனுடைய மகா வாக்கியம், वर्तमान समय स्वयं को क्षमा पर इतना मिटा देना है जो यह शब्द भी समाप्त हो जाए कि यह मेरे संस्कार हैं, यह मेरी नेचर है. பாபா சொல்கிறாரு, இப்போது இந்த நேரம் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, அந்த ஸ்ரீபாபா பரமாத்மா எனக்கூடிய ஒளியின் மீது நீங்கள் அந்தளவுக்கு சமர்ப்பணம் பலியாகி இருக்கணும். அதாவது நம்முடைய சம்ஸ்காரமும் பாபாவினுடைய சம்ஸ்காரமும் ஒன்றை போல இருக்கணும். இது ரெண்டுத்தில் சமமான நிலை வரணும். அப்போ நம்ம என்ன சொல்ல மாட்டோமா, என்ன பண்ணுறது இது என்னுடைய சம்ஸ்காரம், என்ன பண்ணுறது இது என்னுடைய நேச்சர். ஏன்னா சில இடங்களில் நம்ம எங்கேயாவது கொஞ்சம் மேலும் கீழுமாக இருக்கோன்னா நம்ம அப்போ என்ன சொல்கிறோம், ஐயோ இது ரொம்ப நாளாக நான் இப்படி தான் இருக்கேன், என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஒரு சாக்கு போக்குன்னு சொல்ல முடியாது, அது உண்மைதான். ஆனால் அதை சொல்கிறோம். ஆனால் அது கூட இப்போது வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. जब हर एक की नेचर बदलेगी तब आपके अव्यक्ति पिक्चर्स बनेंगे. எப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் அனைவரினுடைய அந்த பழைய சம்ஸ்காரங்கள் மாறுமோ அப்பொழுது உங்களுடைய அவ்யக்த படம் என்பது தெளிவாக தெரிய வரும். பாபா நமக்கு புரிய வச்சிருக்காரு, நம்ம எல்லோருமே ஃபரிஷ்தாவாக ஆக போகிறவங்க. ஃபரிஷ்தாவாக ஆகிறவங்களுக்கு வத்தனில் இப்பொழுதே அந்த ஃபரிஷ்தாவினுடைய உருவம், அந்த ட்ரெஸ் ரெடியாக இருக்குது. ஆனால் அதற்கான முயற்சி நாம் செய்துட்ருக்குறோம். ஸோ அந்த முயற்சி எப்பொழுது முழுமையாகும், உங்களுடைய அந்த ஃபரிஷ்தா அவ்யக்த ஸ்வரூபம் எப்பொழுது தயாராகும் அப்படின்னா, எப்போ நீங்கள் உங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்கிறீர்களோ. எனவே அந்த முயற்சியில் நாம் இப்பொழுது ஈடுபட வேண்டும். जैसे मिलन में हाथ मिलाते हैं, ये मिलन है संस्कार मिलन. ரொம்ப நாள் கழித்து ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிறாங்க, க்ரீட் பண்ணிப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம சந்திக்கிறோன்னா ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை யாரோ அப்படின்னா ஹாய் அப்படின்வாங்க, இல்லைன்னா குட் மார்னிங் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒன்று சொல்லி கை கொடுத்து க்ரீட் பண்ணிப்பாங்க, வாழ்த்திப்பாங்க. அப்போது இந்த கை கொடுக்குறீங்க, அதில் உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்குது. பாபா என்ன சொல்கிறாரு, இப்போ உங்களுடைய சம்ஸ்காரங்களில் ஒருத்தரோட மேட்ச் ஆகுங்க. அதுதான் உண்மையான ஒரு சந்திப்பு. ஏன்னா சில இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலோட்டமாக க்ரீட் பண்ணிப்பாங்க, கை கொடுத்துப்பாங்க. ஆனால் மனதில் ரெண்டு பேரும் ஒருவர் மற்றொருவரை பற்றி வீணான எண்ணங்கள் வச்சுருப்பாங்க. வேறு ஏதோ ஒரு உணர்வு இருக்கும், அவர்கள் மீது கோபம் இருக்கும், ஒரு மனஸ்தாபம் இருக்கும். ஆனால் வெளியில் ரொம்ப நல்லா இருக்கிற போல் ஷோ பண்ணிவிடுவாங்க. ஆனால் பாபா இங்கே நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இணக்கத்தோடு இருக்க வேண்டும். अगर सबके संस्कार एक समान हो जाए तो एक राज्य एक धर्म वाली दुनिया आ जाएगी. எப்பொழுது உங்களுடைய சம்ஸ்காரம், உங்கள் எல்லாருடைய சம்ஸ்காரம் ஒன்றை போல் ஆகுமோ. ஏன்னா ஒரு ஸ்ரீமத்து தானே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். போகக்கூடிய உலகமும் ஒரு உலகம், ஒரு ராஜ்யம், ஒரு மொழி, ஒரு தர்மம் தான் இருக்குது. அங்கே ஒரு தர்மமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே எல்லோருடைய சம்ஸ்காரமும் ஒன்று போல் இருக்கும். அங்கே ஒருவர் மற்றவருக்கு மாற்று கருத்தே இருக்காது. ஏன்னா குணம் ஒத்து போகுது. அங்கே எல்லோருமே சர்வகுண சம்பன்னமானவர்களாக இருக்கிறோம். அதனால் அங்கே கருத்து வேறுபாடு வரவே வராது. அப்போ அப்படிப்பட்ட உலகத்துக்கு நாம் எல்லாரும் ஒன்றை போல் இருக்கக்கூடியவங்க போகணும் அப்படின்னா அதுக்கு நாம் இங்கே தான் தயாராகணும். எனவே பாபா சொல்கிறாரு, எப்பொழுது நீங்கள் அனைவரும் சமமாக ஆகிவிடுவீர்களோ அப்பொழுது அந்த ஒரு தர்மம் உடைய, ஒரு ராஜ்யம் உடைய புது உலகம் என்பது வந்துவிடும். ஸோ அந்த உலகம் வருவதற்கு யார் இப்பொழுது தயாராக வேண்டும், நாம் தான் தயாராகணும். எனவே இதற்கு நாம் முயற்சி செய்யணும். அப்போ நம்ம யோசித்து பார்க்குறோம், எங்கனால யாரோட இந்த சம்ஸ்காரத்தில் நமக்கு ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி சரி செய்யலாம், ஸ்ரீமத்தை மீறாமல் இதை நம்ம எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறத நாம் செக் பண்ணணும். எனவே இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய பயிற்சி, எக்ஸசைஸ் என்னவென்றால், நமக்கு எங்கேயாவது யாரோட ஒத்து போகவில்லை என்றால் அதை எப்படி சரி செய்வது அப்படின்னு நாம் நமக்குள்ளே பேசி
பின்ன பாபாவிடம் சொல்லி அதற்கான ஒரு லெட்டரை எழுதி வைக்கலாம். மனதார நம்ம இதுக்காக ஸ்டெப் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பாபா நல்ல நல்ல பாயிண்ட் அந்த மாதிரி முரளிகளில் சொல்லுவார். இல்லை ஏதோ ஒரு மூத்த சகோதரர்களுடைய வகுப்பு நமக்கு சொல்லி கொடுப்பாரு. அவரிடமிருந்து எக்ஸ்ட்ரா சக்தி கிடைக்கும். அமிர்த வேலையில் இந்த ஆத்மாவில் சக்தியை ஃபில் பண்ணுறாரு. பாலனை, அதற்கான என்ன பாலனை தேவையோ அது நமக்கு கண்டிப்பாக பாபாவிடமிருந்து கிடைக்கும். எனவே இன்றைய நாள் நம்ம இந்த ஒரு சுய சோதனையை செய்து பாபாவுக்கு ரிசல்ட் கொடுக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.